குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு நம்மள எத்தனை நபர்களுக்கு தெரியும்? குர்ஆனிலே சொல்லப்படுகிற சூறாக்கள் எத்தனை நபர்கள் இன்றைக்கு மனனம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமான நபர்களுக்கு தெரியாது. சில கேள்விகளை முன் வச்சு பாருங்க. இப்ப குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையில இறைவன் அந்த குர்ஆனை, அந்த வேதத்தை நபிகளாருக்கு தருகிற பொழுது நூல் வடிவத்தில் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தது எப்படி? ஒவ்வொரு வசனங்களாக அந்தந்த காலத்திற்கு தகுந்தா போல, நேரத்திற்கு தகுந்தா போல வசனங்களாகத்தான் இறைவன் என்ன செஞ்சான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினார். அப்ப வேதங்களின் வசனங்களாக அருளப்பட்ட இந்த குர்ஆன் என்பது இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒரு நூல் வடிவத்தில் ஒரு புத்தகத்தை போன்று நம்முடைய கையிலே தவழ்கிறது என்று சொன்னால், இதை நூல் வடிவில் தயாரித்ததை தொகுத்தது என்பது யார்? குர்ஆனை தொகுத்தது யார் என்று சொன்னால், இன்றைக்கும் பல மனிதர்கள், இளைஞர்களுக்கு குறிப்பாக தொகுத்தவருடைய நபரின் பெயரை சொல்லக்கூட தெரியாது. குர்ஆன் தொகுக்கப்பட்டது யாரால், எந்த காரணத்தால் தொகுக்கப்பட்டது, அந்த வரலாறை கேட்டோம் என்று சொன்னாலும் தெரியாது. சரி, தொகுத்த நபர் யார், யாரிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்று கேட்டாலும் தெரியாது என்று சொல்லக்கூடிய பதில்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே இல்லாத பிற மதத்திலே இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில், குர்ஆனிலே சொல்லப்படுகிற சட்டதிட்டங்களை அறிந்து கொள்கிற விஷயத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறது கிடையாது. குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனை தொகுத்த நபர் யார் அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக ஒவ்வொரு வாரத்தினுடைய வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு நடைபெறுகிற மார்க்க உள்ளரங்கு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று உடம்பி இருக்கிறோம். இந்த தருணத்தில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஏன் என்கிற தலைப்பினை நாம தேர்வு செய்திருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென் மண்டலம் சார்பாக நடத்தப்படுகிற வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பினை நாம தேர்வு செய்திருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதேனும் ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தின் சார்பாக சில அஜந்தாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த அஜந்தாக்களின் பெயர்களில் பல மாதங்கள் நாம் பல மாதிரியான தாவா பணிகளை முன்னெடுத்து சென்று அதனுடைய இறுதியாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாம் நடத்துவது என்பது ஒவ்வொரு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் கடந்த மே மாதம் நம்முடைய மாநில தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு அஜந்தா என்ன அப்படின்னு சொன்னா, முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற பெயரினால் ஒரு 4 மாத கால தொடர் பிரச்சாரம் என்கிற ஒரு அஜந்தாவை கையில் எடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 4 மாதங்கள்ல இளைஞர்களை மையப்படுத்தி இளைஞர்களை வென்றெடுக்கக்கூடிய அடிப்படையில் இளைஞர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து முழுக்க இளைஞர்களை மையப்படுத்தி செயல்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடுதான் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற செயல்பாடு. அந்த செயல்பாட்டினுடைய இறுதி கட்டமாக மாநில தலைமையினுடைய அறிவுறுத்தலின்படி தென்மண்டலம் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு தான்
இந்த இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்பது. இப்ப இந்த இடத்துல நாம் ஏன் இளைஞர்களை மையப்படுத்தி இருக்கிறோம்? ஒரு 4 மாத கால தொடர்ச்சியாக இளைஞர்களை மையப்படுத்தி இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏன் இந்த பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்கள்ல இளமை பருவத்தை அடையக்கூடியவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், மார்க்கத்தை சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான பயனும் இல்லாமல் சமூகத்தை வென்றெடுக்கக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய சமூகத்திற்கு ஏதேனும் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் சமூக அக்கறையோடு தன்னுடைய இளமை பருவத்தை அமைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது, குறிப்பாக அந்த இளமை பருவத்திலே வாழுகிற பொழுது தன்னுடைய மனம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறதோ அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அந்த இளமை பருவத்தில இளைஞர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இளமை பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இறைவன் அதை ரொம்ப ஒரு பலமான பருவமாக, உறுதியான ஒரு பருவமாக சொல்லுகிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் என்ன செய்யறானா 3 பருவத்தை தருகிறான். குழந்தை பருவத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் திஅஃபின், அல்லாஹ் உங்களை படைக்கிற பொழுது பலகீனமானவனாக படைக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒரு குழந்தை பூமியிலே பிறக்கிறது என்று சொன்னால் அது எப்படி பிறக்கும்? அந்த குழந்தை பருவம் என்பதை ரொம்ப பலகீனமான ஒரு பருவமாக இருக்கும். எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அதை சக்திக்கு மீறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடித்து ஆக வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குழந்தை பருவத்தில் இருக்காது. முடிந்த அளவு சில வேலைகளை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு நிலையாகத்தான் குழந்தை பருவம் என்பது இருக்கும். அப்ப அது பலகீனமான ஒரு பருவம். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, சும்ம ஜஅல, பிறகு உங்களை ஆக்கினான், மின் பாதி ضعஃபின் குவத்தன், பலகீனமாக இருந்த உங்களை அல்லாஹ் பிறகு என்ன செய்கிறான்? உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தினான். குழந்தை பருவம் பலகீனமான ஒரு பருவமாக இருக்கிற பொழுது அந்த பலகீனமான பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, உங்களை பலமான ஒரு பருவமாக அல்லாஹ் உங்களை மாற்றுகிறான். அதுதான் இளமை பருவம். ஏன் இளமை பருவம் பலமான ஒரு பருவமாக சொல்லப்படுகிறது? இளமையில இருக்கக்கூடியவருடைய நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்தாலும், கஷ்டமான வேலைகள் இருந்தாலும், அந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற பொழுது அதை எப்படியாவது முடித்தாக வேண்டும் என்கிற தைரியம், அந்த முடித்தாக வேண்டும் என்கிற எண்ணம், அந்த வலு எல்லாம் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் இளமை பருவத்தில் தான் இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, சும்ம ஜஅல, மேலும் உங்களை ஆக்கினான், மின் பாதி குவத்தின், பலமான நிலையிலே இருந்த உங்களை லஅஃபன், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா, பலமான அந்த நிலைக்கு பிறகு லஅஃபன், மீண்டும் பலகீனத்தையும், வஷைபத்தன், நரையையும் அவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான். பலமான பருவத்திற்கு பிறகு மீண்டும் என்ன செய்து ஒரு பலகீனமான பருவம் வருகிறது என்றால் அதன் முதுமை பருவம். முதுமை பருவத்தை அடைகிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது? நினைத்தது போன்றே செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்காது. அந்த வலு நம்முடைய உடலிலே இருக்காது. இளமை பருவத்துல எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் சென்று விடலாம். ஆனால் முதுமை பருவத்தை அடைகிற பொழுது குறிப்பிட்ட ஒரு சில தூரத்தை தவிர்த்து நடந்து போகணும்னா கூட கால் வலிக்கும், நடந்து போக முடியாது. நம்மை அழைத்து செல்வதற்கு யாராவது ஒரு நபர் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தை வைத்துதான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, 3 பருவத்துல முதல்ல பிறக்கப்படுகிற குழந்தை பருவத்தையும் அல்லாஹ் பலகீனம் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? எல்லா காரியத்தையும் இலகுவாக சுலபமாக செய்துவிட முடியாது. அடுத்ததாக இருக்கிற படைப்பு இளமை பருவத்தை அல்லாஹ் பலமான ஒரு படைப்பாக சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு இருக்கிற முதுமை பருவத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பலகீனமான பருவம் என்று சொல்லுகிறான். அப்ப நல்ல பலமான ஒரு பருவமாக இருக்கக்கூடிய, நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பருவமாக இருக்கிற இளமை பருவத்தை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி கழிக்கிறார்கள்? இந்த இளமை பருவத்தை கழிக்கிற பொழுது
அது எவ்வாறான நிலைகளில் கழிக்கப்படுகிறது என்பதை கவனித்து பார்த்தோமேயானால், இன்றைக்கு வளரக்கூடிய இளைஞர்கள், வளர்ந்திருக்கிற இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் சார்ந்த கேள்விகளை நாம் முன்வைப்போமேயானால் எதற்கும் தெரியாது என்று சொல்லக்கூடிய பதில் தான் இருக்கும். இஸ்லாம் சார்ந்த கேள்விகளை முன்வச்சு பாருங்க. மார்க்கம் சார்ந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். உதாரணத்துக்கு, இறைவன் நமக்கு அருளி இருக்கிற வேதமான திருமறை குர்ஆனை நாம் எடுத்துக்கொள்வோம். திருமறை குர்ஆன் என்பது இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய கையிலும் இருக்கிறது, எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கிறது. குர்ஆனை குறித்த செய்திகளை எத்தனை நபர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்பதை அறிந்திருந்தாலும் கூட குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு நம்மள எத்தனை நபர்களுக்கு தெரியும்? குர்ஆனிலே சொல்லப்படுகிற சூறாக்கள் எத்தனை நபர்கள் இன்றைக்கு மனனம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் அந்த தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமான நபர்களுக்கு தெரியாது. சில கேள்விகளை முன்வச்சு பாருங்க. இப்ப குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையிலே இறைவன் அந்த குர்ஆனை, அந்த வேதத்தை நபிகளாருக்கு தருகிற பொழுது நூல் வடிவத்தில் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தது எப்படி? ஒவ்வொரு வசனங்களாக அந்தந்த காலத்திற்கு தகுந்தா போல, நேரத்திற்கு தகுந்தா போல வசனங்களாகத்தான் இறைவன் என்று செஞ்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினான். அப்ப வேதங்களின் வசனங்களாக அருளப்பட்ட இந்த குர்ஆன் என்பது இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒரு நூல் வடிவத்தில் ஒரு புத்தகத்தை போன்று நம்முடைய கையிலே தவறுகிறது என்று சொன்னால், இதை நூல் வடிவில் தயாரித்ததை தொகுத்தது என்பது யார்? குர்ஆனை தொகுத்தது யார் என்று சொன்னால், இன்றைக்கும் பல மனிதர்கள், இளைஞர்களுக்கு குறிப்பாக தொகுத்தவருடைய நபரின் பெயரை சொல்லக்கூட தெரியாது. குர்ஆன் தொகுக்கப்பட்டது யாரால், எந்த காரணத்தால் தொகுக்கப்பட்டது, அந்த வரலாறை கேட்டோம் என்று சொன்னாலும் தெரியாது. சரி, தொகுத்த நபர் யார், யாரிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்று கேட்டாலும் தெரியாது என்று சொல்லக்கூடிய பதில்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே இல்லாத பிற மதத்திலே இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில், குர்ஆனிலே சொல்லப்படுகிற சட்டதிட்டங்களை அறிந்து கொள்கிற விஷயத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறது கிடையாது. குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனை தொகுத்த நபர் யார் அப்படின்னு சொன்னா, ஸைத் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். புகாரியிலே நாம இந்த வரலாறு செய்தியை முழுமையாக பார்க்க முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு போர் நடைபெறுகிறது. யமாமா என்கிற ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போர்ல குர்ஆனை மனனம் செய்திருந்த ஹாஃபில்கள் பல நபர்கள் அதிலே கொல்லப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். குர்ஆனை மனனம் செய்த நபர்கள், பல நபர்கள் இதிலே மரணித்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை இப்படியே நீடித்தது என்று சொன்னால், குர்ஆன் என்கிற ஒரு வேதம், இறைவனுடைய அந்த வசனம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லாமல் போயிரும். அதனால குர்ஆனை நாம் என்ன செய்யணும், ஒன்று திரட்டி ஒரு நூலாக தொகுத்து அதை தொகுக்கணுங்கிற கருத்தை என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்வைக்கிற பொழுது இந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கிறதுங்கிற நிலை யோசிக்கிறாங்க. இந்த பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கிறது, இந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய காரியத்தை செய்ய சொல்வதற்கு தகுதியாக யார் இருக்கிறார், யாரிடத்திலே ஒப்படைத்தால் அந்த பணி சிறப்பாக நடைபெறும் என்பதையெல்லாம் யோசித்து விட்டு இறுதியாக என்ன செய்யறாங்க, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப வயதான ஆள் கிடையாது. குர்ஆனை தொகுக்கிற பொழுது ரொம்ப அனுபவம் உள்ள வயதான ஒரு நபராக இருந்து குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்யல. ஆனால் அபூபக்கர் அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிற பொழுது சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்கள் இளைஞரான ஒரு நபராக இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறது எப்படி, ரஜுலுன் ஷாப்புன், இளமை நிலையில இருக்கிற, இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு மனிதராக நீங்க இருக்கிறீங்க.
உங்களால் தான் இந்த பணியை செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு நபித்தோழர் இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை தருகிறார்கள். சரி, குர்ஆனை தொகுக்கிற பொறுப்பை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு இளைஞர் இடத்துல தரப்படுகிற பொழுது சாதாரண ஒரு காரியமாக நினைக்கும். குர்ஆனை தொகுக்கிறது ஒரு கஷ்டமான வேலை இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு நினைச்சோம்னா, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கறது சொல்லும் பொழுது, இந்த மலைகளை குடைந்து மலைகள்ல ஒரு மலையை உடைச்சு நீங்க வைக்க சொன்னா கூட அது கூட கடினமான ஒரு வேலை கிடையாது. ஆனால் இது குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்கிற வேலையை தருகிறீர்களே, இது அதை விட எனக்கு மிகவும் கடுமையான ஒரு வேலையாக இருக்கிறது. எப்படியான வாசகத்தை மேம்படுத்துகிறார்கள் பாருங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. குர்ஆனை தொகுப்பது என்று சொன்னால் ரொம்ப இலகுவாக ஈஸியாக தொகுக்கக்கூடிய ஒரு பணியை கொடுக்கல. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், மலைகளில் ஒரு மடையை உடைச்சு வந்து வைக்கணும்னு சொன்னா கூட அது கூட கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் அதை விட கடினமான வேலையாக இருக்கிற குர்ஆனை ஒன்று தொகுக்கக்கூடிய பணியை என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைக்கிறீர்களே அப்படின்னா, அவ்வளவு கடுமையான ஒரு வேலையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்திலே தருகிறார்கள். அவர் அந்த பணியை செய்து முடிக்கிறார். அந்த செய்து முடித்த அந்த பணியினுடைய நிகழ்வுதான் இன்றைக்கு நம்முடைய எல்லோருடைய கைகளிலும் குர்ஆன் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக நம்முடைய கைகளில் இன்றைக்கு தகவல் கொண்டிருக்கிறார். இப்ப எவ்வளவு ஒரு வலுவான இளமை பருவத்துல ஒரு நபி தோழர் செய்து முடித்த ஒரு காரியம் இன்றைக்கு நம்மகிட்ட கேட்டோம்னு சொன்னா இந்த வரலாற்றினுடைய செய்திகள் தெரியாது. எந்த போரினுடைய தாக்கத்தினால் குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டிய எண்ணம் ஏற்பட்டது, குர்ஆனை தொகுத்த நபித்தோழருடைய பெயர் என்ன, குர்ஆனிலே எத்தனை வசனங்களை நாம மனனம் செய்திருக்கிறோம், குர்ஆனுடைய தொடர்பு என்பது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில எப்படியான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த கேள்விகளை தேடினாலும் இன்றைக்கு நம்முடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல இளைஞர்களிடத்துல அதற்கான பதில்கள் என்பது மிக குறைவு. எல்லாருக்கும் என்ன செய்யாது, குர்ஆனுடைய வரலாறுகள், குர்ஆனுடைய வசனங்கள் மனனமிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் தான் மார்க்கத்தினுடைய நிலையில் நம்முடைய இளமை பருவத்தை நாம கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நபிமொழிகள்ல ஹதீஸ் கிதாபுகள்ல சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது மார்க்கத்தை அறிந்து கொள்வதில், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதில் சஹாபாக்கள் எவ்வளவு அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம பார்த்தாலும் அதுல ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமேயானால் புகாரியுடைய 5035வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கக்கூடிய தருணத்துல, ரசூலுல்லாஹ் மரணிக்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 10 வயது. அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது நான் 10 வயதுடைய சிறுவனாக இருந்தேன், 10 வயசுல உள்ள ஒரு ஆள். அவங்க சொல்லி காட்டுறாங்க, அப்பொழுது நான் அல் முஹக்கம் அத்தியாயங்களை மரணம் செய்திருந்தேன். குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை ஒன்றிணைக்கிற பொழுது அதற்கு அல் முஹக்கம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்கிற அத்தியாயத்திலிருந்து குல்லாவுது பிரபின் நாஸ் 114வது அத்தியாயம் வரையிலும் ஏறத்தாழ ஒரு 65 அத்தியாயங்கள், 65 சூறாக்கள் ஒன்றிணைச்சோம்னு சொன்னா அவ்வளவு சூறாக்களும் என்னது அல் முஹ்கம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்கள். தன்னுடைய 10 வயதிலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறத்தாழ ஒரு 65 வசனங்கள் அத்தியாயங்களை மரணம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து 49வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயங்கள் வரையிலும் மரணம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மார்க்கத்தை குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? இந்த அல் முஹ்கமுடைய அத்தியாயங்கள்ல எத்தனை அத்தியாயங்களை நாம மரணம் செய்திருக்கிறோம்? அவங்க 10 வயசுல மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க,
இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் 20 வயது 25 வயதை அடைந்த இளைஞர்களை நாம் எடுத்து பார்த்தால் கூட குர்ஆனுடைய அத்தியாயங்கள்ல ஒரு 10 அத்தியாயங்கள் மரணமாக தெரிந்தது என்று சொன்னால் அது பெரும் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இளமை பருவம் என்பது ஒரு வலுவான பலமான ஒரு பருவமாக இருக்கிற பொழுது அந்த இளமை பருவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடந்து செல்லக்கூடிய விதம் என்பது மார்க்க விஷயத்திலும் ஆர்வம் இல்லாமல் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அந்த மார்க்கத்தை நான் முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவனாக இந்த உலக வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒன்றை சரி, மார்க்கத்துடைய நிலையப்படி சமுதாயம் சார்ந்த அக்கறைகள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதான அக்கறை, சமூகத்தினுடைய பெயர்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். என்னுடைய சமுதாயத்துல பல நபர்கள் இன்றைக்கு பல மாதிரியான இன்னல்களை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, பல பகுதிகளில் இருந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு பல மாதிரியான இன்னல்கள் குடைச்சல்கள் வழங்கப்படுகிறது. அப்ப அதிலிருந்து நான் என்னால் முடிந்த அளவு என் சமூகத்திற்கான உதவிகளை செய்ய வேண்டும். அது கல்வியால் உயர்ந்து அரசாங்கத்தினுடைய பதவிகளிலே அமர்ந்தவனாக அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்து இருக்கிறது என்பது கூட பல இளைஞர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், அதுல கோர்ட் என்னென்ன தீர்ப்புகள் சொல்லி இருக்கிறது, அதற்கு முன்னால் நடந்த பிரச்சனைகள், எப்படியெல்லாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு குடைச்சல்கள் வழங்கப்படுகிறது. இப்ப சமீபத்துடைய செய்திகளை கூட பார்க்கிறோம். யூபியில நடந்தது. ஐ லவ் முஹம்மது என்று சொல்லி தன்னுடைய செய்திகளை சொன்னதுனால பல நபர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி யூபியில பெரும் போராட்டங்கள் நடைபெற்றது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் கூட என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வாட்ஸ்அப் பேஜுகள்ல பதாகைகள் மூலமாக ஐ லவ் முஹம்மது என்கிற செய்திகளை பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு பெரும் கொந்தளிப்பே நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நம்ம சமூகம் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது என்கிற செய்திகளை அறிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். வளர்ந்திருக்கிற இளைஞர்கள் அடுத்து வளரக்கூடிய இளமை பருவத்தை அடையக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் எப்படி இருக்குது? ஒரு இளமை பருவத்துல ஒரு 20 வயதை தாண்டிய ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தின் மூலமாக தன்னை பார்த்து வளர்கிற தன்னுடைய சகோதரன், தன்னுடைய உறவுகள்ல தன்னை விட வயதிலே சிறந்த சிறியவர்களாக இருப்பவர்களை வளர்க்கிற பொழுது அவர்களுக்கு எப்படியான பாடத்தை கற்றுத் தருகிறோம்? படிக்கக்கூடிய விஷயம், ஓதக்கூடிய விஷயம், தொழுகக்கூடிய விஷயம், தன்னுடைய சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அவனுக்கு எடுத்து சொல்லி தவறான பாதையிலே அழிவின்பால் சென்று விடாமல் தடுக்கக்கூடிய காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை இளமை பருவத்தில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் கிடையாது. கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன? முடிவெட்டுறது என்னென்ன ஸ்டைல்ல முடிவெட்டலாம், எப்படியெல்லாம் விதவிதமாக முடிவெட்டலாம் அப்படிங்கறத என்ன செய்யறோம், வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம். அண்ணன்மார்களை பார்க்கிறார்கள், அவங்க எப்படி முடிவெட்டுறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஸ்டைல் எல்லாம் முடிவெட்டுறாங்க. அப்ப அதே ஸ்டைல நாம வெட்டணும். அதே மாதிரியான நிலையில நாம என்ன செய்யணும், நம்முடைய முடிகளை அதிகமாக வளர்க்கணும். அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், கற்றுத்தருகிற பாடங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறது. அண்ணன்மார்கள் எவ்வளவு பெரிய மொபைலை யூஸ் பண்றாங்க, எப்படியான போன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க, அவங்க என்னென்ன கேம் விளையாடுறாங்க, நாம அந்த கேம்களை அவங்கள மாதிரி நம்மளும் விளையாடணும் என்று சொல்லி பெரிய 20 இளமை பருவத்தில் இருப்பவர்களை பார்த்து அடுத்து வளரக்கூடிய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, அவர்களை போன்று இப்படியான ஒரு தவறான பாதையை நோக்கி சமூகத்தின் மீதான அக்கறை இல்லாத நிலையிலே தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்? குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு கூட அதுல நமக்கு ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பணியை செய்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பணியை செய்ய சொன்னதற்கான காரணம் என்ன? சமூகம் நாளைக்கு குர்ஆன் என்கிற வேதம் இல்லாமல் அவர்கள் வழி தவறிவிடக் கூடாது. அடுத்து வரக்கூடிய சமுதாயம் இந்த குர்ஆனுடைய நேர்வழியை பெற வேண்டுமே, ஆனால் இந்த குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா சமூகத்தின் மீது இருந்த அக்கறையை பார்க்கணும். சமுதாயம் எப்படி இருந்துச்சு, சமுதாயம் எப்படி இந்த குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தும்
இது இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னால் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இல்லாமல் சென்று விட்டார்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய சமுதாயம் குர்ஆனை எப்படி ஓதும்? எவ்வளவு ஒரு சமுதாய அக்கறையும் அதில் மார்க்க பணி இருந்தாலும் இந்த மார்க்கத்தோடு அடுத்து இருக்கிற சமுதாயம் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரி, அது மட்டும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்பினையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்தோமையானால் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏராளமான பகுதிகளில் இருந்து பல மாதிரியான இன்னல்கள் தரப்படுகிறது. அப்படியான இன்னல்கள் குடைச்சல்கள் தரப்படுகிற பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் அவர்களை எதிர்த்து சஹாபாக்கள் போர் செய்யக்கூடிய தருணங்கள்ல எத்தனை இளமை பருவத்தில் இருந்த சஹாபாக்கள் போர்க்களத்திற்கு தயாராகி நின்றார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். புகாரியில் இடம்பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்த ஒரு செய்தியை பாருங்க. உஹது போர்க்களத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 14 வயதில் என்ன செய்யறாங்க? போர் செய்வதற்கு தயாராகிறார்கள். இதுல உஹது போர்க்களம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரெல்லாம் போருக்காக தயார் நிலையில் நிற்கிறார்கள் என்கிற வரிசைகளை நபர்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வரிசையில இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நிற்கிறார்கள். அவங்களுக்கு வயசு 14. ஒரு 14 வயதுடைய ஒரு நபர் எதற்கு தயாராக இருக்கிறார்? தன்னுடைய கைகளில் வாள்களை ஏந்தியவர்களாக போர் செய்வதற்கு தயார் நிலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? முஸ்லிம்களை அழிப்பதற்கு எதிரிகள் எப்படி எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதனை நாமும் எதிர்த்து நிற்கணும். நம்முடைய சமுதாயத்தை அழிக்க விட்டுடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய 14 வயதிலேயே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க? போருக்கு தயாராகி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க, போகக்கூடாது, 14 வயசு, நீங்கள் இந்த போரிலே கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தடுக்கிறார்கள். அடுத்த வருடம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய 15வது வயதில் என்ன செய்யறாங்க? அல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்துல தன்னை என்ன செய்யறாங்க? இணைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்ப 14 வயதில் போர் செய்வதற்கு அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ் அனுமதி தராமல் தன்னுடைய 15வது வயதில் என்ன செய்யறாங்க? அகல் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் சமுதாயத்தின் மீதான அக்கறை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்ம பார்ப்போம். அப்ப இப்படி ஒரு இளமை பருவத்தில் இருந்த சஹாபாக்கள் மார்க்க விஷயத்திலும் சரி தன்னுடைய சமுதாய விஷயத்திலும் சரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய தோழர்களை வளர்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளமை பருவத்தில் இருப்பவர்களுடைய நிலை என்ன? மார்க்கத்தை சார்ந்து எடுத்தாலும் சரி சமூகத்தை சார்ந்து எடுத்தாலும் சரி முற்றிலுமாக அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்படி முழுமையாக விலகி செய்யப்படுகிற எல்லா செயல்பாடுகளும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் இஸ்லாம் தடுத்திருக்கிற தன்னுடைய மனம் சொல்லுகிற அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இளமை பருவம் என்பது ஒரு வலுவான ஒரு பருவம். அந்த பருவத்தை இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? அதனை வீணாக்குகிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாம என்ன செய்யறோம்? கையில எடுக்கிறோம். ஒரு 4 மாத காலம் என்ன செய்யணும்? முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள். ஒரு முஸ்லிம் இளைஞன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி எல்லா மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாம் 4 மாத காலமாக ஏராளமான பிரச்சாரங்களின் மூலம், தர்பியாக்கள் மூலமாக, தருமுனை கூட்டங்களின் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மூலமாக, மாநாடுகள் மூலமாக என்ன செஞ்சோம்? 4 மாத காலங்கள்ல பல மாதிரியான பிரச்சாரங்களை நாம முன்னெடுத்தோம். அப்படி இளைஞர்களை முன்னெடுத்து சென்று இளைஞர்களுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வதன் மூலமாக அதனுடைய இறுதி நிலையாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் தென் மண்டலம், தென் மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மதுரையில என்ன செய்யறாங்க? வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தென் மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்கிற பெயரில ஒரு மாநாட்டிலே என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன ஏறத்தால காலை 11 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். பொதுவா மாநாடு அப்படின்னு சொன்னா 3 மணி 3:30 மணிக்கு அல்லது 2:30 மணிக்கு என்ன செய்யும்? ஒரு 1 மணி நேர கண்காட்சி அல்லது பட்டிமன்றம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி 5 மணி போல என்ன செய்வாங்க? 3 நபர்கள் பயான் பேசுவாங்க, மாநாடு நிறைவு பெறும். ஆனால் இது முழுக்க இளைஞர்களுக்காக ஏற்படுத்துகிற மாநாடு என்கிற அடிப்படையில
இந்த மாநாட்டை எப்படி பயனுள்ளதாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், காலை 11 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. எப்படியான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது? ஆரம்பமாகக்கூடிய காலை 11 மணியிலிருந்து நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் எப்படியானது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு மதியம் 3:30 மணி வரையிலுமே முழுக்க முழுக்க கல்வி சார்ந்து, அரசு வேலைகள் சார்ந்து தரப்படுகிற பயிற்சிகள். என்ன முதலாவதாக படிப்பில எப்படி நாம கவனத்தை செலுத்துவது, என்னென்ன கல்விகள் எல்லாம் இருக்கிறது, நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எப்படியான வழிகளை நாம தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஏஐ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி, அந்த இதை எப்படி நாம பயன்படுத்துறது, அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பது போன்ற முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த செயல்பாடுகளையும், அதே போன்று அரசு துறைகள்ல நாம் எப்படி பணி செய்யலாம், அங்க என்னென்ன பணிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணிகளில் நாம் எப்படி போய் அமர்வது என்பது போன்ற ஒரு வழிகாட்டுதல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, முதல் கருத்தாக அரங்கமாக ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு கல்வி குறித்த நேருக்கு நேரான கலந்தாய்வுகளும், கல்வி சார்ந்த சந்தேகங்களும், அதற்கான தெளிவுகளையும் நிறைவு செய்யக்கூடிய விதமாக, அதற்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்படுத்துகிற விதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இளைஞர்கள் அதிகம் பயன்படக்கூடிய நிலையில் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏராளமான செயல்பாடுகளோடு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே ஒவ்வொரு இளைஞர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அதிலே சொல்லப்படுகிற, அதிலே செய்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டு, இதை கொண்டு நாளை மறுமையிலும் இவ்வுலகிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.